வாய்ப்பாடு. வெரி குட். வாய்ப்பாடு படிச்சுட்டு வந்தீங்களா? வெரி குட். அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? 1000 அதெல்லாம் பார்த்தோம்க்கா. அதெல்லாம் பார்த்தோமா? அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு வந்தீங்களா? 1 மில்லியன்னா எவ்வளோ? 1 லட்சமா? 10 lakh. 10 லட்சம். ஓகே. அந்த ஆர்டர் சொல்லுங்க. மில்லியன், பில்லியன் அந்த ஆர்டர் சொல்லுங்க. மில்லியன் பில்லியன் டில்லியன். வெரி குட். வெரி குட். சரி, இன்னைக்கு வந்து மில்லியன், பில்லியன், அதுக்கப்புறமா தான் ட்ரில்லியன். கரெக்டா? ஓகே. அன்னைக்கு ஸ்டோரி பார்த்தோம், ஒரு சின்ன கேம் மாதிரி பார்த்தோமா? ஓகே ஓகேமா. இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லைடு காட்டுறேன். அந்த அந்த இதுல சில சம் இருக்கும். அந்த சம்ல உங்களுக்கு பிடிச்சது நீங்க எது வேணாலும் போடலாம். அதாவது பிளஸ்ஸா மைனஸா உங்களுக்கு எது தோணுதோ போடலாம். பெருக்கல், வகுத்தல். ஆனா அது ரெண்டையும் கூட்டினா அந்த ஆன்சர் கரெக்டா வரணும், பெருக்குனா அந்த ஆன்சர் கரெக்டா வரணும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க போடுங்க. மேக்ஸிமம் சிம்பிளா தான் இருக்கும். காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்லைட்ல இந்த ஒன்னையும் ஆட் பண்ணா 2 அப்படின்னு ஆன்சர் வருதா? அந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாம் என்ன போட்டா கரெக்டா இந்த ஆன்சர்ஸ் வரும் அப்படின்னு நீங்க யோசிச்சு எழுதுங்க. ஃபுல்லும் எழுதணும். பிளஸ், மைனஸ், மல்டிபிள் அப்படிலாம் போடக்கூடாது. கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதணும். மேக்சிமம் பிளஸ் மைனஸ்லயே ஆன்சர் வந்துடும். கூட்டினா வருதா கழிச்சா வருதா அப்படின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எழுதுங்க, நான் அதுக்கப்புறம் சொல்றேன். நோட்ல எழுதி இருக்கணுமாக்கா? ஆமா ஆமா, நோட்ல எழுதி இருக்கணும். அங்க அந்த பிக்சர்ல ரவுண்ட் இருக்குதுல்ல? ஆமா. அந்த இடத்துல அதுக்கு பதிலா நீங்க பிளஸ் போடணும், இல்லைன்னா மைனஸ் போடணும். ரெண்டுத்தையும் கூட்டினா 1 வருதா, இல்ல ரெண்டுத்துல கழிச்சா 1 வருதா அப்படி கண்டுபிடிக்கணும். ஓகேக்கா, போட்டுட்டேன்க்கா. அதுக்குள்ள போட்டீங்களா? நிறைய பேர் போட்டிருப்பீங்க. ஓகே ஓகே, போட்டவங்க வெரி குட், ஃபாஸ்டா போட்டீங்க. போடாதவங்க ஒன்னொன்னா ட்ரை பண்ணுங்க. பொறுமையாவே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கா முடிச்சிட்டேன்க்கா. முடிச்சவங்க தம்ஸ் அப் மட்டும் போடுங்க. ஆன்சர் சொல்ல வேணாமா, வெயிட் பண்ணுங்க, மத்தவங்களும் போட்டுக்கிட்டோம். இன்னைக்கு யாராவது புதுசா கிளாஸ் வந்திருக்கீங்களாமா? நான் இத்தனை நாள் அட்டென்ட் பண்ணல, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் வந்திருக்கேன்னு யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களாமா? ஹரின்ற ஐடியில இருக்கீங்களே, நீங்க புதுசா வந்திருக்கீங்களா? சரி, மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க பேசிட்டு மைக் ஆஃப் பண்ணிக்கணும். ஓகே ஓகேம்மா. புதுசா வந்திருக்கோம்க்கா. ஓகே, உங்க பேருமா? சொல்லு. என் பேர் லித்திக் ரோஷன். 2 பேர் இருக்கீங்களா? ஒருத்தன். ஓகே 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 ஓகே, சரி. இந்த சம் அப்படியே போடுங்க. போட்டவங்க வெயிட் பண்ணுங்க. மேம், ஹலோ.
பாருங்க பாரு நீ ஏன் கேட்காங்க உங்க அண்ணன் சாரு ஆட்டாதியா போச்சு ஆட்டாது பயமுறுத்து ஆன்சர் எழுதிட்டீங்களாமா? எழுதிட்டோம்க்கா. சொல்லுங்க. என்னம்மா? ஓகே, உங்களுக்கு என்ன சம் தெரியுதோ அதை மட்டும் எழுதுங்க போதும். ஹலோ அக்கா. ஹலோ அக்கா. சொல்லுங்கப்பா. ரெண்டு எழுதிட்டீங்களா? வெரி குட். ஹரின்ற ஐடியில இருக்கீங்களா? உங்க பேர் என்னப்பா? ஹரி ஐடியில இருக்க உங்க பேர் என்ன? நீங்க ஓகேப்பா. ஹரிஷ் ஓகே. ஹரிஷ் ஓகே, நீங்க ஓகே. இன்னொரு ஐடியில இருக்கீங்களே, இன்னொரு ஹரின்ற ஐடியில இருக்கீங்களேப்பா, உங்க பேர் என்ன? என் பேரு ஹரிஷ் ராகவ். ஓகேப்பா, உங்க பேர் ஓகேப்பா. ஹரிஷ் ராகவ் நீங்க ஓகே. உங்களை கேட்கல, உங்க பேர் தெரிஞ்சிருச்சு. இன்னொரு ஒரு ஹரின்னு ஒரு பேர்ல இருக்காங்களா, அவங்களுக்கு கேக்குறேன். ஓகே. மைக் வந்து நம்ம அன்வான்டா ஆன் பண்ணி எதுவும் வீட்ல பேசிட்டு இருக்க மாதிரி பேசக்கூடாது. ஓகேவா? கரெக்டா நீங்க உங்களுடைய விஷயத்த மட்டும் ஆன் பண்ணி கரெக்டா சொல்லணும். ஆஃப் பண்ணி வச்சிடணும். எப்பவும் மைக் ஆன்லயே இருக்கக்கூடாது. கரெக்டா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடணும். அதை ஆன் பண்ணி நம்ம சிரிச்சிட்டு பேசிட்டு அந்த மாதிரி இருந்தா மத்தவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி, ஓகே. இப்ப பாருங்க, நான் சொல்லுங்கம்மா. எழுதிட்டோம்க்கா. நான் ஆன்சர் சொல்றேன், கரெக்டா தப்பான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல ஒன்னையும் ஆட் பண்ணா பிளஸ் பண்ணா நமக்கு 2 ஆன்சர் கிடைக்கும். செகண்டுக்கு மியூட் பண்ணுங்கப்பா. இங்க பாருங்க, மைக் வந்து ஆஃப்ல இருக்குன்னா ரெட் கலர் இருக்கும். சரியா? அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து மைக் ஆன்ல வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு எப்பவும் பேசுற மாதிரி பேசக்கூடாது. மியூட் பண்ணுங்கம்மா. 2 + 1 நமக்கு 3 ஆயிடும். எப்போ நமக்கு 1ன்னு ஆன்சர் வரும்னா மைனஸ் பண்ணும்போது 2ல 1 கழிச்சாதான் -1 நமக்கு ஆன்சர் கிடைக்குது. 3 கூட 2 என்ன பண்ணா 5 கிடைக்கும்னா பிளஸ் பண்ணணும். 2 கூட 2 என்ன பண்ணா நமக்கு 4 கிடைக்கும்னா கூட்டினாதான் 4 கிடைக்கும். பிளஸ் பண்ணணும். என்னப்பா? மல்டிபிள் பண்ணலாம்லக்கா? மல்டிபிள் பண்ணலாம். வெரி குட். மல்டிபிள் பண்ணலாம். இப்ப 4 கூட 1 என்ன பண்ணா நமக்கு 3 ஆன்சர் கிடைக்கும்? மைனஸ் கழிச்சா ஆன்சர் கிடைக்கும். 4ல 1 போயிருச்சுன்னா 3. 4 - 1 3. 6ல என்ன பண்ணா 6 கூட 2 என்ன பண்ணா 4 கிடைக்கும்? வெரி குட், வெரி குட். மைனஸ் கழிக்கணும். 7 கூட 2 என்ன பண்ணா 9 கிடைக்கும்? 9 பிளஸ். வெரி குட். பிளஸ் கூட்டணும். சூப்பர். 1 5 1 5ன்னு இருக்குமா? இது என்ன பண்ணா நமக்கு 6 ஆன்சர் கிடைக்கும்? பிளஸ் போடணும். பிளஸ். சூப்பர். 3 கூட 4 என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். வெரி குட். பிளஸ் பண்ணணும். 5 கூட 3 என்ன பண்ணணும்? மைனஸ். வெரி குட். கழிச்சா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஓகேவா? இதெல்லாம் சும்மா ஒரு வார்ம் அப் மாதிரி தான். இது எல்லாருக்குமே நீங்க சின்ன பிள்ளையிலே படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இப்போ வந்து சும்மா ஒரு ஒர்க் அவுட் மாதிரி பண்ணி பார்த்திருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்காமா? மியூட் பண்ணிக்கோங்கம்மா. மியூட் பண்ணுங்கம்மா. சரி,
லாஸ்டா நம்ம கிளாஸ்ல என்ன பார்த்ததுல எதுவும் டவுட் இருக்கா? யாரு சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்பரோட டைப்ஸ், வகைகள் பத்தி பார்க்க போறோம். சரியா? நம்பர்ல நிறைய வகைகள் இருக்குமா? எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, 1ன்னு எழுதினாலும் அது ஒரு நம்பர் தான், -2ன்னு எழுதினாலும் அது ஒரு நம்பர் தான், 0னாலும் ஒரு நம்பர் தான், இப்போ -1/2னாலும் ஒரு நம்பர் தான், √2 அப்படின்றதும் ஒரு நம்பர் தான். இந்த மாதிரி நமக்கு ஹரி மைக்க மியூட் பண்ணுங்கப்பா. மேகவர்ஷினி நீங்களும் மியூட் பண்ணுங்க. உங்களதான் ஹரி சொல்றேன். மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. பேசும்போது மட்டும் ஆன் பண்ணா போதும். சரி, இப்போ இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கா? இந்த நம்பருக்குலாம் நிறைய டைப் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு தான் சொல்றோம்? நம்பர்ஸ் அப்படின்னு தான் சொல்றோம், எண்கள் அப்படின்னு தான் சொல்றோம். இந்த எண்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. அத பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, ஏதாவது பேசணுமாமா? இப்போ ஜென்ரலா உங்களை எல்லாம் நான் நம்பர் சொல்லுங்க, நம்பர் எல்லாரும் ஒரு ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படி சொன்னா நீங்க எப்படி சொல்வீங்க? எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 0. அப்புறம் 0ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? நான் 1 2 3 நம்பர் கேட்டேன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்வீங்களா? 1ல இருந்தா சொல்வீங்க. 1 2 3 அந்த மாதிரி சொல்வீங்க. கரெக்ட். அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ அப்ப ஜென்ரலாவே நம்ம நம்பர் சொல்ல சொன்னா நம்ம எதுல இருந்து சொல்றோம்? 1ல இருந்து சொல்றோம். வெரி குட். அப்ப 1ல இருந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லலாம்னா இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரலாவே நம்ம கிட்ட நம்பர் கேட்டா 1 2 3 4 5 இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அப்படித்தானே? அப்போ இது நம்ம என்னன்னு சொல்றோம்? இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர். இத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா கேபிட்டல் என் அப்படின்னு எழுதலாம். கேபிட்டல் என் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள். ஓகேவா? இயல் எண்களை குறிக்கும். சரி, இப்ப நீங்க இயல்பா நேச்சுரலா 1 2 3ன்னு சொல்லிட்டீங்க. நான் இப்போ எனக்கு ஃபுல்லும் சொல்லுங்க. என்னப்பா 1 2 3ல இருந்து சொல்றீங்க? ஃபுல்லும் சொல்லுங்க. ஹரி மியூட் பண்ணிக்கங்கப்பா. சரிங்கக்கா. ஓகேப்பா. இப்போ நான் ஃபுல்லும் சொல்லுங்க, நம்பர்ஸ் என்னப்பா நீங்க 1 2 3ல இருந்து சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டா ஃபுல்லும் சொல்லுங்க அப்படி சொன்னா நீங்க எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 0. வெரி குட். 0ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 0 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்பர் போய்கிட்டே இருக்கும். அப்போ 0ல இருந்து அந்த எண்கள் கண்டினியூஸா தொடர்ச்சியா வந்தது அப்படின்னா அது நம்ம ஹோல் நம்பர், முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். முழு எண்கள் அத நம்ம சிம்பிள் ஒரு குறியா எப்படி சொல்லலாம்னா W, ஹோல் நம்பர் அப்படின்றத நம்ம குறிக்கலாம். இங்க எழுதியிருக்கு பாருங்க, இயல் எண்கள், முழு எண்கள். அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்கம்மா. இதையும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பாக்குறது நம்பரோட டைப்ஸ், எண்களின் வகைகள். எழுதிக்கங்க. இது எல்லாமே நம்ம பாக்குறது எண்களோட வகைகள் பார்த்துட்டு இருக்கோம், நம்பரோட டைப்ஸ் பாக்குறோம். அதுல நேச்சுரல் நம்பர்னா என்ன, ஹோல் நம்பர்னா என்ன, அதாவது இயல் எண்கள், முழு எண்கள். இயல் எண்கள்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், முழு எண்கள்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இயல் எண்கள் நேச்சுரல் நம்பரை n அப்படின்னு சொல்லலாம், ஹோல் நம்பர் முழு எண்களை W அப்படின்னு சொல்லலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
எழுதிக்கங்கம்மா, அப்பதான் உங்களுக்கு மறக்காது. எழுதிக்கங்க. இதுக்கு இந்த டேர்ம், இதுக்கு இந்த டேர்ம் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இப்ப டவுட்டுக்கா. கேளுங்கப்பா. எனக்கு நோட் இல்லக்கா. நோட் இல்லையா? ஆமாக்கா. சரி, இப்போதைக்கு என்ன இருக்கோ அதுல எழுதிக்கோங்க. ஏதாவது பேப்பர் ஏதாவது இருந்தா எழுதி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு நோட்டு இதுக்குன்னே தனியா போட்டு நோட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். பேப்பர் கூட கம்மியா இது விட்டுறாங்கக்கா எடைக்கு. அப்படியா? அப்ப இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கப்பா. சரிங்கக்கா. ஓகேப்பா. அக்கா சொல்லுங்க. எழுதிட்டீங்களா? இல்லக்கா. எழுதுங்க பொறுமையா எழுதுங்க. சொல்லுங்கம்மா. அந்த எண்ணுக்கு பக்கத்துல நாதுக்கா. எதுலம்மா எண்ணுக்கு அப்புறம்? இதுவா? ஃபர்ஸ்ட் எண்ணுல ஸ்டார்ட் பண்ணி எண்ணுல முடிஞ்சது இல்லக்கா. நேச்சுரல் நம்பர் NUMBERS இங்க இருக்கு பாருங்க. இதுல இருக்குமா, பார்த்து ஸ்பெல்லிங் இத பார்த்து எழுதிக்குங்க புரியலனா. நீங்க ஸ்கிரீனை வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாமா? பெருசாக்கி பாத்தீங்கன்னா நல்லா கிளியரா தெரியும். சரியா? சரி, அப்போ நேச்சுரல் நம்பர்னா என்ன சொல்லுங்கம்மா. எழுதிட்டேன்க்கா. வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வச்சிருந்தீங்கல்ல அது வைங்கக்கா. இதுதான்க்கா. எழுதுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்கப்பா. ஹலோ மைக் டெஸ்டிங். அக்கா நான் எழுதி முடிச்சிட்டேன். எழுதிட்டீங்களா? ஓகேப்பா. எழுதி முடிச்சிட்டேன்க்கா. எழுதி முடிச்சவங்க வெயிட் பண்ணுங்க, மத்தவங்க எழுதிக்கிட்டோம். நம்ம இப்ப பாத்துருக்கிறது இயல் எண்கள், முழு எண்கள். ஓகேவா? இயல் எண்கள்னா நேச்சுரல் நம்பர் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இதை எப்படி குறிக்கலாம்னா கேபிட்டல் என். முழு எண்கள்னா 0ல இருந்து எழுதுவோம். இதை வந்து நம்ம W அப்படின்னு சொல்லலாம். இது முழு எண்கள், ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, சரிம்மா. இப்போ நமக்கு வந்து 1 to 3 மட்டும்தான் நம்பர்ஸா அப்படின்னா 1 to 3ல வர்றது மட்டும் நம்பர் கிடையாது. நீங்க எல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 6th மேல இருந்தீங்கன்னா நான் சொல்றது என்னன்றது உங்களுக்கு புரியும். இல்ல நான் ரொம்ப குட்டி பிள்ளைக்கா, இப்பதான் 4th போறேன் 3rd போறேன்னா நீங்க சும்மா தெரிஞ்சுக்கங்க. இப்போதைக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியாது, நீங்க சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? என்னன்னா இன்டீஜர்ஸ், முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா மைனஸ்ல நம்பர் இருக்கும். இந்த மாதிரி எண் கோடு பாத்திருக்கீங்களா? நம்பர் லைன் பாத்திருக்கீங்க? சரி, பாத்திருக்கீங்க. நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இப்போ ஒரு ஊர்ல வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு தப்பு பண்றாங்க. ஊர்ல இல்ல உங்க கிளாஸ்ல வச்சுக்கோங்களேன். உங்க கிளாஸ்ல யாரோ உங்க ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்றாங்க. அப்பனா அவங்கள உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. சரி, பிடிக்காது. சரி, ஓகே. அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா அதே தப்ப திருப்பி ரிப்பீட் பண்றாங்க 2வது டைம். அதாவது திருப்பியும் அதே தப்பு பண்றாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? பிடிக்குமா? பிடிக்காது. பிடிக்காது. 3வது நாளும் அதே தப்ப திருப்பி பண்றாங்க. அப்ப பிடிக்குமா? அப்ப என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ரொம்ப பிடிக்காம போயிடும். ஃபர்ஸ்ட் நாள் அது ஓகேன்னு தோணும், அடுத்த நாள் ரொம்ப பிடிக்காது, அதுக்கு அடுத்த நாள் ரொம்ப ரொம்ப பிடிக்காது. 4வது நாள் அதே தப்ப ரிப்பீட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப கோவம் வரும். அப்போ சரி, இப்போ அதே மாதிரி உங்க கிளாஸ்ல ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு நல்லது பண்றாங்க, யாருக்கோ ஹெல்ப் பண்றாங்க, ஏதோ உதவி பண்றாங்க, உங்களுக்கே ஹெல்ப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அவங்கள பிடிக்குமா?
சரி, செகண்ட் நாள் இன்னும் நிறைய ஹெல்ப் பண்றாங்க, அப்ப பிடிக்குமா? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அடுத்த நாளும் இன்னும் நிறைய ஹெல்ப் பண்றாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க, ஓகேவா? அப்போ சரி, அப்போ நீங்க கவனிங்க, ஒருத்தவங்க வந்து ஒரு தப்பு பண்ணா ஓகேவா, இல்ல ஒரு தப்பு பண்றவங்கள உங்களுக்கு பிடிக்குமா, 3 தப்பு பண்றவங்கள பிடிக்குமா? ஒரு தப்பு பண்ணா ஓகே, ஓகே, ஒரு தப்பு பண்ணா ஓகேன்னு ஒத்துக்கலாம். அப்ப தப்பு, அதாவது ஏதோ பிடிக்காத விஷயங்கள் பண்றாங்களே அவங்கள எல்லாம் மைனஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? மைனஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிக்கா. இப்போ ஒரு தப்பு பண்றவங்கன்னா -1, 3 தப்பு பண்றாங்கன்னா -3. இது ரெண்டுத்துல யார் பெரியவங்க? ஒரு தப்பு பண்றவங்க நல்லவங்களா, 3 தப்பு பண்றவங்க நல்லவங்களா? ஒரு தப்பு பண்ணா நல்லவங்க. வெரி குட். அப்போ மைனஸ்ல போக போக நம்பர் நமக்கு மதிப்புகள் என்ன ஆகும்னா குறையும். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, ஒரு தப்பு அப்படின்றது ஒரு சின்ன நம்பர், அது பெரிய நம்பரா -3 பெரிய நம்பரா அப்படின்னு கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்தா -1 தான் பெருசு. ஏன்னா நமக்கு தெரியும்ல, ஒரு தப்பு பண்ணா பெரியவங்களா, 3 தப்பு பண்ணா பெரியவங்களானா, ஒரு தப்பு பண்ணா ஓகே, அப்ப அவங்கதான் பெரியவங்க, அவங்களுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி அப்படின்னு. நம்ம மைனஸ்ல போக போக நம்பர் இன்க்ரீஸ் ஆனாலும் அது மைனஸ்ல இருக்கிறதுனால சின்ன நம்பர் எதுவோ அதுதான் வேல்யூ ஜாஸ்தி, ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 பெருசா 2 பெருசா? 2 தான் பெருசு. 2 பெருசா 5 பெருசா? 5 தான் பெருசு. 5. இதே மாதிரி மைனஸ்ல பார்த்தோம், -1 பெருசா -2 பெருசா அப்படின்னா எது பெருசு? -1 தான் பெருசு. -1 தான் பெருசு. ஏன்னா நீங்க எப்படி யோசிச்சு பாக்கணும்னா, மைனஸ்ன்றவங்க தப்பு பண்றவங்க, நெகட்டிவ். அப்ப ஒரு தப்பு பண்றவங்க பெரியவங்களா, இல்ல வந்து 2 தப்பு பண்றவங்க நல்லவங்களா அப்படின்னு கேட்டா நம்ம யாரு பெரியவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லுவோம்? ஒரு தப்பு பண்ணா ஓகே, அப்ப இவங்கதான் பெரியவங்க. ஒரு தப்பு பண்ணா ஓகே, அப்ப இவங்களுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. நம்ம மைனஸ்ல போக போக மதிப்புகள் குறையும், வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இதுவே பிளஸ்ல அதிகரிச்சுட்டே போனுச்சுன்னா, 1 பெருசா 2 பெருசானா நம்பர் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு வேல்யூ ஜாஸ்தி ஆகும், அதிகரிக்கும், ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இருங்க, நான் உங்களுக்கு இன்னும் கூட திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன், ஏன்னா நிறைய பேருக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. சென்டர் எப்பவுமே 0. இந்த சைடு ரைட் சைடு போறது எல்லாமே பாசிட்டிவ், கூட்டிக்கிட்டே போகும். +1 +2 +3 +4 +5 அதிகரிச்சுட்டே போகும். மைனஸ் சைடு, நெகட்டிவ் சைடு போறது எல்லாமே வேல்யூ குறைஞ்சுக்கிட்டே வரும். இந்த மாதிரி வருமா? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. என் தம்பிக்கு கழித்தல் தெரியாதாக்கா. கழித்தல் தெரியாதா? தம்பி எத்தனாவது படிக்கிறாங்க? அவன் இப்ப 5வது படிச்சா, இப்ப 6வது போக போறான். 6வது இப்ப போறாங்களா? சரி, நான் சொல்லி தரேன். ஓகேப்பா. நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? 6th படிக்கிறான்க்கா. 6th இருந்து 7th போறீங்களா? ஆமாக்கா. சரிப்பா, ஓகே. நீங்க எந்த ஊரு? நாங்களக்கா கீவளூருக்கா. கீழ்வேலூரா? ஆமாக்கா. கீழ்வேலூர்ல எங்க இருக்கீங்க? செட்டிப்பாளையம் தெரு. ஓகே 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 ஓகே. ஹரியா நீங்களா? ஓகே ஓகே, சரி சரி. தம்பி பேர் சிவாக்கா. அவனு சரி பாக்குறான். சரி, ஓகே ஓகே ஓகே. யாருன்னு எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் நானு. சரிக்கா. ஓகே ஓகேப்பா. உங்களுக்கு தெரியும்க்கா. நான் தான் நம்பர் வாங்கினேன் உங்கள்ட்ட இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்க சொல்லி, ஞாபகம் இருக்கா? நீங்க ஐபோன் வச்சிருக்கீங்களே. ஆமா ஆமா. சரிக்கா. சரிப்பா. எனக்கு ஒரு சொல்லுப்பா. டவுட். எத்தனை பீஸ்?
8 to 9, 8 to 9. 8 to 9. ஆமா. சரிக்கா. ஓகே ஓகே. பேசிட்டு மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபீஸ் இருக்குறாக்கா. என்னப்பா ஃபீஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு கேக்குறீங்களா? 300 ரூபாய் சொல்லிருக்கோம்ப்பா. 300 ரூபாயா? சரிக்கா. சரி ஓகே. வேற ஏதாவது டவுட்னா என்கிட்ட கால் பண்ணி பேசிக்கங்க. சரிக்கா. ஓகேப்பா. அக்கா உங்க ஃபோன் நம்பர்க்கா? நான் உங்களுக்கு கால் பண்றேன். என்கிட்ட நம்பர் இருக்கு. நீங்க தான் குரூப்ல இருக்கீங்களே. சரிக்கா. ஓகேப்பா. சரி ஓகேமா. இப்போ நம்ம பிளஸ்ல போக போக நமக்கு வேல்யூ வந்து அதிகரிக்கும், மைனஸ்ல போக போக வேல்யூ குறையும். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகேக்கா. ஓகே. இப்போ 1 பெருசா 3 பெருசானா நம்ம பிளஸ்ல இருக்கிறதுனால பெரிய நம்பர் எதுவோ அதுதான் வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னு எடுத்துப்போம். இதுவே மைனஸ்ல இருக்கிறதுனால குட்டி நம்பருக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. ஓகேவா? குட்டி நம்பருக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. அப்போ -1 பெருசா, -2 பெருசானா -1 தான் பெருசு. -1 பெருசா, -10 பெருசானா -1 தான் பெருசு. -2 பெருசா, -3 பெருசானா எந்த நம்பர் பெரிய வேல்யூ? -2 தான் பெருசு. இதுல மைனஸ் சைடு இருக்கிறதுனால குட்டி நம்பர் தான் பெரிய நம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேக்கா. சரி. அப்போ இந்த மைனஸ்ல படிக்கிறது, இந்த பிளஸ்ல படிக்கிறது, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பேர் சொல்றோம். அதுக்கு பேரு இன்டீஜர்ஸ். ஓகேவா? முழுக்கள் அப்படின்னு சொல்றோம். நம்ம முன்னாடி பார்த்தது முழு எண்கள், இது வந்து முழுக்கள், இன்டீஜர்ஸ். ஓகேவா? நேர்மறை எண்களும் இருக்கும், எதிர்மறை எண்களும் இருக்கும், பிளஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். இதுக்கு பேரு முழுக்கள். ஓகேவா? முழுக்கள் நோட் பண்ணிக்கோங்க. முழுக்கள். இங்கிலீஷ்ல இன்டீஜர்ஸ். நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிக்கா. ஓகே. இத மாதிரி எழுதிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு எப்பவுமே புரியும். மைனஸ்ல போனா வேல்யூ குறையும், பிளஸ்ல இருந்தா வேல்யூ ஜாஸ்தி ஆகும். அதெல்லாம் அழகா நீங்க ஸ்கேல் பென்சில் வச்சு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எது டெலீட் ஆக போகுது? சொல்லுங்க. தம்பி சொல்றாங்கக்கா. தம்பி சொல்றாங்களா? சரி சரி. சொல்லுங்கப்பா. உங்க நம்பர் தாங்க. யாருப்பா கேக்குறது நம்பர்? என் தம்பிக்கா. நான் தரேன்ப்பா. நான் கால் பண்ணி பேசுறேன்ப்பா அப்புறமா, கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம். சரிக்கா. ஓகேப்பா. இது எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களாமா? இந்த பேரெல்லாம் கரெக்டா போட்டு நோட் பண்ணிக்கோங்க. சரி, வெரி குட். சரி, இப்ப சின்னதா ஒரு கேம் மாதிரி நான் சொல்லட்டுமா? அது பண்றீங்களா? அதுக்கப்புறமா நான் மத்த இதெல்லாம் சொல்லித்தரேன். இன்னும் நிறைய இருக்கு. சரி, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. நான் இதெல்லாம் அழிக்க முடியுதான்னு பாக்குறேன். இதெல்லாம் காலையில இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்துட்டு இருந்தாங்க, அதனால நான் எழுதி வச்சேன். இதுல எத்தனை வட்டம் இருக்கு, எத்தனை சதுரம் இருக்கு, எத்தனை முக்கோணம் இருக்கு, எத்தனை செவ்வகம் இருக்கு? சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், இதெல்லாம் எத்தனை இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணி எழுதுறீங்களா? சொல்லுங்கப்பா. நீங்க வந்து எனக்கு சொல்ல வேணாம், ஃபர்ஸ்ட் எழுதி வைங்க. நான் கேக்குறப்ப சொன்னா போதும். ஒரு ஷேப் எத்தனை இருக்கு நீங்க எண்ணுங்க. எல்லாத்தையும் எண்ணிக்கங்க. 2 சர்க்கிள் இருக்குக்கா. இதுல கேக்குறீங்களாமா? அதுல ஒண்ணும் இல்ல, இந்த 4 மட்டும் எண்ணுங்க போதும். இது கீழே உள்ள 2 கிடையாது, அது சும்மா ரிப்பீட் ஆயிருக்கு. அக்கா சொல்லுங்கம்மா.
அந்த போட்டுக்கு கீழே அது என்ன ஷேப்புக்கா? இதுவா இதுவாமா ஆமாக்கா, அது இது என்ன வந்து ஷேப்புக்கா? சரிவகம் சொல்லுவோமா, சரிவகம் ட்ரப்பீசியம் சொல்லுவோம். ஆனா இப்போ இந்த ஷேப்ல அது இல்ல, அதனால அதை அது சேர்க்காதீங்க. இல்லக்கா. அது இல்லம்மா. ஓகே, மத்ததெல்லாம் கரெக்டா என்றீங்களா? ம் 4 ஜன்னல்ல 4 டியூப் இருக்குக்கா. கியூ 4 கொடுக்கணுமா? ஸ்கொயர் இருக்கு. 4 இருக்கு. கரெக்டா எண்ணுங்க எண்ணுங்க. எல்லாரும் எண்ணி வைங்க, நான் கேட்கும்போது சொல்லணும். அக்கா, சொல்லுங்கம்மா. அந்த ஜன்னல் 4 ஸ்கொயர் இருக்குல்ல, ஆமா அது தனித்தனியா எண்ணணுமாக்கா? ஆமா, நீங்க எப்படி வேணாலும் உங்களுக்கு தோன்ற மாதிரி எண்ணுங்க. நான் ஃபைனலா ஆன்சர் சொல்லுவேன், அப்ப நான் எண்ணியும் காட்டுறேன். அப்ப யார் கரெக்டா எண்ணிருக்கீங்கன்னு பாக்கலாம். ஓகே மேம். ம் 1 2 3 4 5 6 டான்ல 7 எண்ணி 8 போட்டுட்டு இருக்காங்க. வெரி குட். டான்ல நீங்க வேணாமா, நீங்க போன்லயும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மைக் அதுல நீங்க ஆன் பண்ணி பேசிக்கலாமா? மேம் கிட்ட கேட்டு பாருங்க, அந்த அக்கா கிட்ட. 1 2 3 4 எட்டு மேம். போட்டீங்களா? வெரி குட். வெயிட் பண்ணுங்க. 8 வட்டம் இருக்குக்கா. 8 வட்டம். ஆன்சர் சொல்லக்கூடாது, ஆன்சர் சொல்லக்கூடாது. நான் கேட்கும் போது தான் சொல்லணும். இப்ப ஃபர்ஸ்ட் எண்ணுங்க, நல்லா பாருங்க, நிறைய இடத்துல இருக்கு. ஓகேமா, சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்கிரீனுக்கு வாய்ஸ் ஏதாவது பேசணும்னா மைக் உங்களுக்கு ஒர்க் ஆகல, அதுக்காக வேணா மேம் போன்ல கனெக்ட் பண்ணி அதுல ஸ்பீக்கர் போட்டு நீங்க பேசிக்கலாம். அதுக்காக சொன்னேன் நானு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 அடுத்து சதுரமா? 1 4 4 8 ரியாக்ஷன் போடாதீங்கம்மா. அக்கா எண்ணிட்டோம்க்கா. எண்ணிட்டீங்களா? எல்லாரும் முடிச்சிட்டீங்களாமா? முடிச்சவங்க தம்ஸ் அப் போடுங்க. எடிட்டுக்கா. ஓகே, வெயிட் பண்ணுமாமா. ஆன்சர் பார்க்கலாமா? சரி, ஓகே. வட்டம் எத்தனை மார்க்கு? 10 10. இருக்குக்கா. சரி, இதோ செக் பண்ணிடுவோம். 10ன்னு சொல்லிருக்கீங்களா? எத்தனைமா? 8ஆ? 12 இருக்குக்கா. 12. 12 இருக்குக்கா. ஓகே, வேற? 9. 9. 10. ஓகே. ஓகேமா, செக் பண்ணிடுவோம். இங்க பாருங்க, இது 1, இது 2, இது 3, 4, 5, 6, இது ஒண்ணு 7, இது ஒண்ணு 8, இந்த குட்டி வந்து 9. வேற என்னமா இருக்கு? இது ஒண்ணு 10. வேற 12 சொன்னீங்களே சில பேரு. இல்லங்க மேம், நாங்க 10 தான் சொன்னோம். ஓகே, அப்ப ஆன்சர் 10 தான். ஓகேவா? அடுத்து ஸ்கொயர். 10 12 சதுரம் எத்தனை இருக்கு பாருங்க. எத்தனை மார்க் சொன்னீங்க? 12 இருக்குக்கா. 12, 5, 12கா.
16 10 16 10 13 வேறமா 10 ஓகே 11 மிஸ் 11 செக் பண்ணிடுவோமா நீ பாருங்க இந்த எல்லோ கலர் பாக்ஸ் இருக்குல்ல இதுமே இந்த வீடு ஃபுல்லாவுமே என்ன ஷேப்ல தான் இருக்கு ஸ்கொயர்ல தான் இருக்கு நான் வரைஞ்சது வேணா ரெக்டாங்கிளா இருக்கலாம் ஆனா அது ஸ்கொயர் தான் 1 இது ஒரு குட்டி 2 3 4 5 இது ஃபுல்லா சேர்த்து 6 கரெக்டா 6 இது வந்து 7 8 9 10 இது ஃபுல்லும் சேர்த்து 11 ஃபுல்லாவும் ஒரு பாக்ஸ் தானே 11 அடுத்து இது ஒண்ணு 12 வேற எங்கேயும் இல்ல 12 தான் இப்ப ஆன்சர் பாக்ஸ்கா எதுமா மேல இருக்கிறதா அந்த இதுவாமா இது அந்த சொல்றீங்களா இது பக்கத்து வீடு சொல்றீங்களா பக்கத்துல ஒண்ணு வீடு பக்கத்துல இருக்கு இதுவா அதுவா அது வந்து ரெக்டாங்கிள்மா ரெக்டாங்கிள் செவ்வகத்துல இருக்கு அது அக்கா அது மேல உள்ளது ஓகேக்கா அதுக்கு மேல இருக்குது அதுக்கு மேலயும் செவ்வகம் தான் ரெக்டாங்கிள்ல தான் இருக்கு ஓகே ஓகேவா சரி அடுத்து முக்கோணம் முக்கோணம் எத்தனைமா முக்கோணம் வந்து 5 சரி 5ன்னு சொல்லிருக்கீங்க பாப்போம் இது ஒரு 1 6 சரி சரி பாத்துருவோம் இது 2 இது 3 இது 4 இது 5 இதையும் சேர்த்து ஒரு முக்கோணம்னு சொல்லலாம் ஆனா அது இந்த இது இருக்கிறதுனால அது நம்ம சேர்க்க வேணாம் ஓகேவா அப்ப 5 மட்டும் ஓகேவா 5 ஆன்சர் ஓகே வெரி குட் 5 நிறைய பேர் கரெக்டா சொல்லிருக்கீங்க சரி அடுத்து செவ்வகம் ரெக்டாங்கிள் எத்தனை செவ்வகம் 6கா 1 6 வேற 5 5 அப்புறம் 6 7 அக்கா 7கா 7 செக் பண்ணிடுவோம் இந்த கதவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கதவு 1 இது 2 இது 3 இந்த இது வந்து 4 இது வந்து 5 இது மேல இருக்கிறது 6 நான் வந்து இந்த குச்சி மாதிரி இருக்குல்லமா இதையும் எடுத்துக்கிறேன் அப்ப அது 7 அதே மாதிரி பார்த்தா இங்க இருக்கிறதுமே நமக்கு ரெக்டாங்கிள் தான் வரும் 7னா இது ஒரு 8 இந்த ட்ரீல சாரி இந்த பூலையுமே இருக்கு பாருங்க அப்ப அது 9 எடுத்துக்கிறேன் ஓகேவா இந்த காம்பு மாதிரி இருக்குல்லமா பூவோட காம்பு இதுல எது அது 9 வேற ஏதாவது இருக்கா பாருங்க இதை தவிர்த்து வேற எங்கேயும் இருக்கான்னு பாருங்க வேற எதுவும் இல்லக்கா இங்க ஒண்ணு இருக்குமா இங்க ஒண்ணு இருக்கு இங்க இருக்கு தெரியுமா இதோ இங்க இருக்கு பாருங்க 11 அது 12 12 அப்ப மொத்தமா 12 ஆன்சர் 4 கண்டுபிடிக்கல நீங்க 5 சொல்றேன் 4 எது 4 இருக்குன்னு சொல்லணும் கண்டுபிடிச்சிட்டாங்களா ஓகே இது மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ஷேப்ஸ் வடிவங்களோட அடையாளம் நமக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அது மாதிரி கொடுக்குற டயத்துக்குள்ள ஃபாஸ்டா உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் சரியா அதுக்காக தான் இந்த சம் இப்ப நம்ம இந்த ஆக்டிவிட்டி இப்ப நம்ம பண்ணது நம்பர் காம்போசிட் நம்பர் சொல்லவே சொல்றேம்மா காலையில கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்களா நீங்க மார்னிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்களா அதுலதான் பிரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் சரி பிரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் இப்ப சொல்லி தரேன் இப்போ நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருங்க நீங்க எல்லாம் பிரில்லியன்ட் இது என்னதுமா அது எப்படி கரெக்டா நம்ம கை மாதிரியே வரைஞ்சிட்டோம்னா சூப்பரா
இதெல்லாம் கைன்னு சொல்லி நம்ப வைக்கிறீங்க காண்றீங்களா? சரி, இப்போ அப்படியெல்லாம் இல்லக்கா. அப்படிலாம் இல்லையா? சரி, இந்த ஒரு கையில எத்தனை விரல்மா இருக்கு? 10க்கா. ஒரு கையில, ஒரே ஒரு கையில 5 இருக்கு. 5 5 இருக்கு. 5. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஒரு கையில உள்ள விரல ஜோடி ஜோடியா பேரா பிரிக்க போறேன். ஓகேவா? பேரா பிரிக்கிறேன் அப்படின்னா இந்த 2 விரலும் ஒன்னா சேர்ந்துக்கும், இந்த 2 விரலையும் ஒன்னா சேர்த்து வச்சுக்கலாம். அப்ப ஒரு ஆள் மட்டும் என்ன பண்றாங்க, தனியா நிக்கிறாங்க. தனியா இருக்காங்க. அப்படி தனியா ஆள் இப்ப 2 சேர்த்து பேரா எழுதும் போது ஒருத்தவங்க மட்டும் தனியா இருந்தாங்க அப்படின்னா அத வந்து நம்ம ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண் அப்படின்னு சொல்லுவோம். ஒற்றை எண் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப 5ன்ற இந்த நம்பர்ல 2 நம்ம பிரிக்கும் போது 1 மட்டும் தனியா இருக்கு. அப்படி தனியா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒற்றை எண். ஓகேவா? இப்ப நான் இந்த 10 விரலையுமே சேர்த்துக்கிறேன். இவங்க எல்லாரையுமே பேரா நிக்க சொல்றேன் அப்படின்னா இவங்க 2 இப்படி சேர்ந்துப்பாங்க, இவங்க 2 பேரும் இப்படி இருப்பாங்க, இவங்க 2 பேரும் பேர் ஆயிடலாம். 2 சேர்ந்து வச்சுக்கலாம். அப்போ 10 அப்படின்ற அந்த நம்பரை நம்மளால ஈஸியா 2 பிரிச்சு எழுத முடியுது. இதுல வந்து ஒரு ஆள் மட்டும் தனியா இல்ல, எல்லாருக்கும் ஜோடி இருக்கு. அப்படி இருந்தா அதுக்கு பேரு இரட்டைப்படை எண். இங்கிலீஷ்ல ஈவன் டேம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்படியே எழுதி வச்சுக்கணும். இரட்டை எண் எழுதி வச்சுக்கோங்க. அப்ப நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு கொடுத்திருக்கிற நம்பரை பேரா 2 சேர்த்து எழுதும் போது ஒரு நம்பர் தனியா இருந்தது அப்படின்னா அத வந்து ஒற்றை எண், ஆட் நம்பர் அப்படின்னும். எல்லாத்துக்குமே பேர் 2 கரெக்டா இருக்கு அப்படின்னா அதை இரட்டை எண், ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்றோம். அப்படியே எழுதி வச்சுக்கோங்கம்மா. உங்களுக்கு எப்படி புரியுதோ நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி கை கூட வரைஞ்சி எழுதலாம். உங்களுக்கு ஞாபகம் வரணும் கரெக்டா, அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முறை திரும்ப சொல்லுங்க. சொல்றேம்மா. என்னன்னா ஒற்றை எண் அப்படின்னா 2 பிரிச்சு பிரிச்சு வைக்கும் பொழுது ஒரு நம்பர் மட்டும் தனியா இருக்கும், அதுக்கு ஜோடி இருக்காது. ஓகேவா? அப்படி தனியா யாராவது இருந்தாங்க அப்படின்னா அது ஒற்றை எண் அப்படின்னு சொல்றோம். 2 சேர்த்து சேர்த்து எழுதும் போது எல்லாத்துக்குமே ஜோடி இருக்கு, தனியா எந்த நம்பருமே இல்ல அப்படின்னா அதை இரட்டை எண், ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு உதாரணமா ஒரு கையை எடுத்துக்கும் பொழுது அதுல 5 விரல் இருக்கு. உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? வெரி குட். நான் சொல்லித்தர நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். புதுசா கத்துக்கிறவங்களும் இருப்பீங்க. தெரிஞ்சவங்க எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கத்துக்கோங்க. 2 நம்ம சேர்த்து சேர்த்து எழுதுறோமா? அப்படி எழுதும் போது இந்த ஒரு விரல் மட்டும் தனியா இருக்கு, அதுக்கு துணை இல்ல, ஜோடி இல்ல, பேர் இல்ல அப்படின்னா அது ஒற்றை எண். இப்ப 10 விரல் இருக்கும் பொழுது எல்லாத்துக்குமே நமக்கு பேர் கிடைச்சிடும், 2 சேர்த்து சேர்த்து எழுதலாம். அப்போ அது ஈவன் நம்பர், இரட்டை எண் அப்படின்னு சொல்றோம். புரியுதுக்கா? புரியுதா? ஓகேப்பா. உங்களுக்கு எப்ப புரியணும்னாலும் நீங்க கேட்டுருங்க இதே மாதிரி. ஓகேக்கா. ஓகேப்பா. கேட்டவங்க பேர் என்ன? நகுலன்கா. நகுலன். வெரி குட்பா. நெக்ஸ்ட் போவோமா? எழுதிட்டீங்களா? எழுதுங்க. ஓகே, சரி. நமக்கு ஜென்ரலாவே பொதுவாவே நம்மளோட டேம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட எண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒற்றை எண் இருந்தா அடுத்து இரட்டை எண் தான். அப்படிதான் எப்பவுமே இருக்கும். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 வந்து ஒற்றைப்படை எண்னா 2 இரட்டைப்படை எண், ஒற்றைப்படை எண், இரட்டைப்படை எண், ஆடு ஈவன், ஆடு ஈவன், ஒற்றைப்படை எண், இரட்டைப்படை எண், இதே மாதிரிதான் இருக்கும். ஓகேவா? அப்ப இதெல்லாம் ஒற்றைப்படை எண்கள்.
இதெல்லாம் இரட்டைப்படை எண்கள், ஈவன் டேர்ம்ஸ். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. இப்படிதான் எப்பவுமே நம்பர்ஸ் இப்படிதான் இருக்கும். சொல்லுங்கம்மா. அக்கா ம் ஈவன் நம்பர்ஸ்னு வராது. ஈவன் நம்பர்ஸ் தான். ஒரு நம்பரை குறிச்சா நம்பர், நிறைய நம்பர்ஸ் இருந்தா நம்பர்ஸ். ஓகே சரி. ஓகே, இப்போ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எல்லாருமே பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பகு எண், பகா எண் அந்த மாதிரி. கேள்விப்பட்டிருக்கோம்க்கா. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரியும்க்கா. சொல்லுங்க. தெரியும்க்கா. சொல்லுங்கம்மா. பகு என்ன, பகா என்ன? பகு எண்ணா தன்னோட வாய்ப்பாட்டுல வந்து வகுப்பட்டு இன்னொரு வாய்ப்பாட்டுலயும் வகுப்படும். பகா பகு எண்ணா எண்ணா. தன்னோட வாய்ப்பாட்டுல மட்டும்தான் வகுப்படும். வெரி குட், வெரி குட், சூப்பர். உங்க நேம்? வைஷ்ணவி. ஓகேம்மா, வெரி குட். நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 10th ஸ்டாண்டர்ட். ஓகேம்மா, ஓகேம்மா. வேற யாருக்காவது தெரியுமா கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு? ஏதோ ஒண்ணு வந்து பகா எண்ணும் இல்ல, பகு எண்ணும் இல்ல. அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க. வெரி குட். வேற என்ன தெரியும் இத பத்தி? சரி, நான் சொல்றேன். நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஒரு நம்பர், அந்த நம்பர்லயும் எல்லா நம்பரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பா எல்லா நம்பருமே 1ஆல டிவைட் ஆகும். அதாவது 1ஆம் வாய்ப்பால்ல எல்லா நம்பரும் வரும். சரியா? எல்லா நம்பரையும் 1ஆல வகுக்க முடியும். ஓகேவா? அப்போ ஒரு நம்பரை எடுத்துக்கும் பொழுது 1ஆலையும் தன்னால அப்படின்னா இங்கிலீஷ்ல இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 அண்ட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 டேபிள்லயும் இட் செல்ஃப்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப நான் 3 அப்படின்ற ஒரு எண் எடுக்கிறேன்னா அது 1ஆம் வாய்ப்பால்ல வரும், 3ஆம் வாய்ப்பால்ல வரும். வேற எந்த வாய்ப்பால்லையுமே டேபிள்ஸ்லயுமே வராது. இப்ப 5ன்னு நான் ஒரு நம்பர் எடுக்கிறேன்னா அது 1 டேபிள்ல வரும், இல்லைன்னா 5 டேபிள்ல வரும். இப்போ நான் வந்து 7 ஒரு நம்பர் எடுக்கிறேன்னா அது 1 டேபிள்ல வரும், 7 டேபிள்ல வரும். இந்த 2 வாய்ப்பால்ல மட்டும்தான் வரும். அப்போ 1ன்றது எல்லா டேபிளுக்குமே காமன், அதாவது எல்லா நம்பருக்கும் காமன். ஓகேவா? 1ன்றது எல்லா நம்பருக்குமே வரும். அப்போ நீங்க வாய்ப்பாடு இருந்தா செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 3ன்ற நம்பர் 1ஆம் வாய்ப்பால்ல வரும், இல்லைன்னா 3ஆம் வாய்ப்பால்ல வரும் டேபிள்ஸ்ல. ஓகேவா? அதே மாதிரி 5ன்னு எடுத்துக்கிட்டா 1 டேபிள்ல வரும், 5 டேபிள்ல வரும். வேற எந்த டேபிள்லயுமே இந்த நம்பர் வராது. அந்த மாதிரி இருக்கும். சரியா? அந்த மாதிரி நம்பர்ஸ நம்ம பகா எண், பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்றோம். நீங்க சொன்ன மாதிரி பிரைம் நம்பர்ஸ். ஓகேவா? பகா எண். ஓகேவா? அதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்? எப்பவுமே கேட்டா சொல்லணும், பகா எண்ணா 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படும், அதுக்கு பேர் பகா எண் அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷ் மீடியமா இருந்தீங்க அப்படின்னா நம்பர் வந்து divided by only on 1 and itself. 1 and itself இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். 1ஆலையும் itselfனா அதே நம்பராலையும். ஓகேவா? அதுல டிவைட் ஆகிற டேர்ம்ஸை தான் நம்ம நம்பர்ஸை தான் பிரைம் நம்பர், பகா எண் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல நம்ம பகா எண் கண்டுபிடிக்கலாமா? எது பகா எண்ணு? இதை தவிர்த்து வேற எந்த டேபிள்ல அந்த நம்பர் வந்துட்டாலுமே, ஒரு டேபிள்ல வந்துட்டா கூட அதை நம்ம பகா எண்ணா சேர்க்க மாட்டோம். உதாரணமா இப்ப 4 அப்படின்ற இந்த நம்பர் வந்து 1 டேபிள்ல வரும், 2 டேபிள்ல வரும், 4 டேபிள்ல வரும். எக்ஸ்ட்ராவா ஒரு டேபிள்ல வருது இல்ல, அப்போ இதை வந்து நம்ம பகா எண்ணுன்னு சொல்ல மாட்டோம், பகு எண் அப்படின்னு சொல்லுவோம். காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெல்லிங்லாம் இங்க இருக்கு, பாத்துக்கோங்க. காம்போசிட் நம்பர், பிரைம் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறமா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 5ன்றது 1 அண்ட் இட் செல்ஃப் ஒன்லி, அது 1ஆலையும் தன்னால மட்டும்தான் வகுப்படும். 6ன்ற நம்பர் நீங்க வாய்ப்பாடு இருந்தா பாருங்க, 1ஆம் வாய்ப்பால்ல வரும், 2ஆம் வாய்ப்பால்ல வரும், 3ஆம் வாய்ப்பால்ல வரும், 6ஆம் வாய்ப்பால்ல வரும். நமக்கு 1 6ல மட்டும் வந்தாதான் அது பகா எண். இது நிறைய வாய்ப்பால்ல வருதா, அப்ப இது என்னன்னு சொல்லுவோம்? பகு எண். என்னன்னு சொல்லுவோம்? பகு எண். வெரி குட், பகு எண். பகு எண்.
8ம் அது மாதிரிதான், 9 அது மாதிரிதான், 10 அது மாதிரிதான். இந்த மாதிரி பகுயின் பகாயன்னு ஒரு நம்பர் கொடுத்தா கரெக்டா உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கு முதல்ல உங்க எல்லாருக்கும் வாய்ப்பாடு தெரியணும். சரியா? வாய்ப்பாடு நான் சொன்ன மாதிரி சைடுல 16 கீழே 16 நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இப்பதான் நான் 12 படிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வாய்ப்பாடு படிங்க. சரியா? இல்லக்கா எனக்கு 10 தான் தெரியும்னா ஒரு நாளுக்கு ஒரு வாய்ப்பாடு படிக்கணும். ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வாய்ப்பாடு. இந்த லீவ்ல எல்லாரும் சூப்பரா வாய்ப்பாடு டேபிள்ஸ் எல்லாம் கரெக்டா படிச்சு வச்சுட்டீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு மறக்காது. ஒரு நாளுக்கு ஒரு வாய்ப்பாடு படிங்க போதும். ஓகேவா? காலையில ஏஞ்ச உடனே வேலையா வாய்ப்பாடு எடுத்து படிங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வாய்ப்பாடை படிச்சுட்டு தூங்குங்க. அப்படி பண்ணீங்கன்னா மறக்கவே மறக்காது. ஓகே சரி. ஹலோ சொல்லுங்கப்பா. சொல்லுங்கம்மா. நாளைக்கு லீவ் எடுத்துக்கிறேங்க. ஏமா? எங்க ஊர்ல திருவிழா காப்பு கட்டின்னு இருக்கும். அப்படியா? சரி ஓகே. அப்ப நீங்க வந்து நான் இந்த கிளாஸ ரெக்கார்ட் பண்ணி லிங்க் அனுப்புறேன், அதை பாத்துருங்க. ஓகேக்கா. சரி ஓகே. சரி இங்க பாருங்க. அப்போ நான் எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்க போறேன். இதுல வந்து 2 முக்கியமான கொஸ்டின் நான் சொல்லி தரேம்மா. இது மாதிரி நம்ம பகுயன் பகாயன் பிரிக்கிறோம்ல, அதுல 1 அப்படின்ற இந்த நம்பர் எல்லா வாய்ப்பாலையும் காமனா வரும்னு நான் சொல்லிட்டேன். எந்த நம்பர் எடுத்தாலும் எல்லா வாய்ப்பாலையும் 1 வரும்னு சொன்னேன். அப்போ அந்த 1 அப்படின்ற நம்பர் பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அது ஒரு பொதுவான எண். காரணம் என்னன்னா அது எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகும். அதுதான் ரீசன். இது வந்து நிறைய வந்து இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி மாதிரி எல்லாம் படிப்பாங்க. அவங்களுக்கு கூட நீங்க சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல டவுட் இருக்கும். இப்போ 1ஐயே நம்ம வந்து பகு எண்ணும் இல்ல பகா எண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றோன்றது டவுட் இருக்கும். உங்க அக்கா அண்ணனுக்கு கூட டவுட் இருக்கும். நீங்க போய் கேட்கலாம். சொல்லு பாக்கலாம் 1ன்றது என்ன, பகு என்ன, பகா என்ன அப்படின்னு நீங்க போய் செக் பண்ணி பாக்கலாம். பண்றீங்களா? பண்ணிட்டு அண்ணன் அக்காக்கெல்லாம் தெரியுதான்னு செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா நீங்க சொல்லி கொடுங்க. சரி. அந்த 1ன்றது காமனான நம்பர், எல்லா டேபிளையும் வரதுனால அது நம்ம பகு எண்ணில் வைக்கல, பகா எண்ணிலையும் வைக்கல. சரியா? அது மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து இப்ப நீங்க வந்து 8th படிக்கும் போது NMMS அப்படின்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அது மாதிரி 9th படிக்கும் போது ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. எழுதிருக்கீங்களா? அதுல எல்லாம் பாஸ் பண்ணீங்கன்னா மந்த்லி 1000 அந்த மாதிரி எல்லாம் ஸ்கைஃபண்ட் எல்லாம் கொடுப்பாங்க, ஸ்காலர்ஷிப் மாதிரி. அது ஓகே. அதுல வந்து நிறைய மேக்ஸ் கணக்கு கேட்பாங்களா? அதுல நிறைய மேக்ஸ் வருமா? அதுல வந்து டிஃபரன்ஸான கணக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் இப்ப நான் ஒரு அதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஒரு கொஸ்டின் நான் சொல்றேன். இது வந்து இப்ப மட்டும் கிடையாது, மியூட் பண்ணிக்கோங்கம்மா. எப்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்றேன்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு, SSC, IBBS, அது மாதிரி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். அது என்னன்னா, இந்த பகா எண்ணுன்னு சொன்னோம்ல பிரைம் நம்பர், அந்த பகா எண்ல வர ஒரே ஒரு இரட்டைப்படை எண் எதுனா 2 அப்படின்ற இந்த எண் தான். சரியா? பகா எண்கள்லாம் எழுதுங்க அப்படின்னு நான் சொன்னோன்னே நீங்க எல்லாரும் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, நீங்க எல்லாருமே செக் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இருங்க ஒரு நிமிஷம். இப்ப பகா எண்ணை நான் உங்களை எழுதிட்டு வர சொல்றேன்னா நீங்க எல்லாருமே கரெக்டா எழுதுவீங்க. அதை நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, நான் இப்ப சொல்லி கொடுத்தேனே ஒற்றைப்படையன் இரட்டைப்படையன்னு, ஞாபகம் இருக்கா? அதுல பகா எண்களை மட்டும் நீங்க எழுதுறீங்கன்னா 2, 3, 5, 7, 11, 13 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குமா. இதுல நீங்க எந்த நம்பர் எடுத்து பார்த்தாலும் அது ஒற்றைப்படை எண்களா தான் இருக்கும், ஆட் டேர்ம்ஸா தான் இருக்கும். மியூட் பண்ணுங்க. அக்கா சொல்லுங்கம்மா. 2 வந்து ஈவன் நம்பர்ஸ்ல வராது, ஈவன் நம்பர்ஸ்ல தான் வரும். அதுதான் சொல்றேன், எல்லா நம்பருமே ஒற்றைப்படை எண்களா தான் இருக்கும். அந்த பகா எண்ல வர ஒரே ஒரு இரட்டைப்படை எண் 2 மட்டும்தான். சிஸ்டர் சொல்லுங்கம்மா. அரியர் அம்மா பேசுறேன். கொஞ்சம் சார்ஜர் இல்ல. ஓகே ஓகே, லெஃப்ட் ஆயிக்கிறேன்னா லெஃப்ட் ஆயிக்கங்கம்மா. கிளாஸ் முடிஞ்சிரும். ஓகேம்மா.
ஓகேவா? இரட்டைப்படையின் ஒரே ஒரு இரட்டைப்படையின் 2 மட்டும்தான். இந்த கொஸ்டின் தான் நான் வந்து எல்லா எக்ஸாம்லயும் கேட்பாங்கன்னு சொன்னேன். சரியா? அப்ப நீங்க யார் கேட்டாலும் நீங்க ஆன்சர் சொல்லணும். பகா எண்ல வர ஒரே ஒரு இரட்டைப்படை எண், அதாவது இங்கிலீஷ்ல எப்படின்னா பிரைம் நம்பர்ல வர ஒரே ஒரு ஈவன் டேம் என்னன்னா அது 2 மட்டும்தான். மத்த எல்லா டேமும் ஒற்றைப்படை எண்கள், ஆட் நம்பர்ஸா தான் இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் வந்து எனக்கு இந்த கான்செப்ட் புரியுதுக்கா, நான் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளை தான், அதாவது இப்ப நான் 8th 9th 10th படிக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்கள் என்னென்ன, பகு எண்கள் என்னென்ன அப்படின்னு எனக்கு ஹோம்ஒர்க்கா எழுதிட்டு வாங்க. கண்டுபிடிச்சு. ஆனா நீங்க இது வந்து வாய்ப்பாடை வச்சு செக் பண்ணலாம். ஆனா வந்து சாட் ஜிபிடில போடுறது, கூகுள்ல செக் பண்றது அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்களா எழுதணும். சரியா? தப்போ ரைட்டோ நீங்களா பண்ணுங்க. ம் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. தெரிஞ்ச வரைக்கும் எழுதுங்க போதும். உங்களுக்கு 10 வரைக்கும் தான் கண்டுபிடிக்க தெரியும்னா அது வரைக்கும் எழுதுங்க போதும். ஆனா நீங்களா எழுதணும். யாருக்கிட்டையும் கேட்க கூடாது. ஓகேமா, உங்களுக்கு எவ்வளவு தெரியுதோ நீங்க எழுதுங்க. நான் வந்து இப்ப காலையில ஓகே நான் வந்து மார்னிங் செஷன் அட்டென்ட் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தேன். என்னன்னா இந்த 1 to 100 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகு எண் பகா என்ன மியூட் பண்ணிக்கங்கம்மா. நீங்க மியூட் பண்ணிட்டு என்ன வேணாலும் பேசிக்கங்கம்மா. மைக் ஆன் பண்ணி பேசாதீங்க. அது மத்தவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகுது. இப்பதான் நீங்க ஆன் பண்ணிட்டீங்க, இப்போ ஆஃப் பண்ணிக்கணும். ஓகே, இப்பதான் ஆஃப்ல இருக்கு. ஓகேவா? சரி, இங்க பாருங்க. நான் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தேன். என்னன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகு எண் பகா என்ன நீங்க டிஃப்ரெண்டா அழகா சார்ட் எல்லாம் வாங்கி எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஒரு A4 ஷீட்டோ இல்ல ஒரு நோட் பேப்பர்லயோ அழகா டிஃப்ரெண்டா நீங்களா கிரியேட்டிவா எழுதுங்க. ஓகே, பென்சில் வச்சு ஷேட் பண்ணி காட்டுறது, வட்டம் போட்டு காட்டுறது, பகா எண்கள்லாம் அழகா வித்தியாசமா கலர் பண்ணி காமிக்கிறது, அந்த மாதிரி டிஃப்ரெண்டா உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்க பண்ணலாம். ஒரு பாப்பா மார்னிங் செஷன்ல பண்ணிருக்காங்க, நான் காமிக்கட்டுமா? இருங்க வரேன். அழகா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தது அவங்களது, காட்டுறேன். ஓகே மேம். இந்த ஒரு நிமிஷம். ஓகே மேம். இந்த இங்க பாருங்க, இது வந்து அழகா வந்து கலர் பண்ணிருக்காங்க இந்த நம்பர்ஸ் எல்லாம். அது மாதிரி இங்க பாருங்க, இந்த ஹேண்ட் ரைட்டிங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அழகா இருக்குல்ல? அந்த மாதிரி நீங்களும் வித்தியாசமா, அவங்க பென்சில் மட்டும் தான், பென்சில் பென் மட்டும் தான் வச்சிருக்காங்க. சொல்லுங்க. தெரியல, ஸ்கிரீன் வரலையா? இன்னும் தெரியல. மத்தவங்களுக்கும் தெரியலையாமா? இது தெரியுதுக்கா. வேற பேஜ்ல இருக்கும் பாருங்கம்மா, அதே ஸ்கிரீன்ல தெரியாது, இன்னொரு ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. இந்த மாதிரி வித்தியாசமா அழகா உங்களுக்கு எப்படி நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்க விருப்பம், நீங்க எப்படி வேணாலும் பண்ணி அனுப்பலாம். ஓகேவா? ஓகேக்கா. இந்த மாதிரி கிரியேட்டிவா அழகா நீங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க வித்தியாசமா பண்ணுங்க. பாக்கலாம் யாரு அழகா வித்தியாசமா பண்ணிட்டு வரீங்கன்னு. இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இல்லக்கா, இது என்ன சொல்றீங்கன்னே புரியல. நான் வந்து குட்டி பிள்ளையா இருக்கேன். ஓகே, இருங்க வரேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி வரையறதெல்லாம் தெரியலக்கா அப்படின்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு அழகா நீங்களாவே வரைஞ்சி இதுல எத்தனை முக்கோணம் இருக்கு, எத்தனை சதுரம் இருக்கு, அந்த மாதிரி நீங்களே கண்டுபிடிச்சு பக்கத்துல எழுதி அனுப்பலாம் ஹோம்ஒர்க்கா. ஓகேவா? சரி, ஓகே. நாளைக்கு வரும்போது ஏதாவது ஸ்டோரி இல்லைன்னா ஏதாவது பாட்டு இல்லைன்னா ஏதாவது விடுகதை, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சரியா? நாளைக்கு வந்து நீங்க கேட்கலாம். ஓகே மேம், சொல்லுங்கம்மா. பஸ் வந்து ஒண்ணு சொன்னீங்கல்ல? ஆமாம்மா, அந்த பிரைம் கிரியேட்டிவா நம்பர் காம்போசிட் பண்ணணும். நம்பர். ஆமா ஆமா, அத கொஞ்சம் இன்னொரு தடவை சொல்லுங்களேன். இத வந்து நீங்க பாட்டு சொன்னீங்களே, ஆமாம்மா, அதுல எந்த மாதிரி பாட்டு? அது உங்க விருப்பம், எந்த பாட்டு வேணாலும் நீங்க பாடுங்க. ஓகே,
பகுயின் பகாயின் சொல்லி கொடுத்தேன்லம்மா, அந்த பகுயின் பகாயின 1ல இருந்து 100 வரைக்கும் நீங்க எழுதி எனக்கு அதாவது டிஃப்ரெண்டா காமிக்கணும். பகுயின் எது பகாயின் எது அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிற மாதிரி நீங்க கிரியேட்டிவா எது வேணாலும் பண்ணலாம். கரெக்ட், அதுதான். சரிம்மா, ஓகே ஓகே. எல்லாருக்கும் தேங்க்யூ. நாளைக்கு எல்லாரும் கரெக்டா டயத்துக்கு கிளாஸ்க்கு வந்துருங்க. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ மேம். ஓகேக்கா. தேங்க்யூம்மா. பை பை. ஓகேக்கா, தேங்க்யூக்கா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. பை பைம்மா. தேங்க்யூ.